சாப்பிடு சந்தோஷமா பாரு. சாப்பிடு சந்தோஷமாயிரு. வெறியா அவ்வளவுதான். இனிமேல் நான் இந்த டிராப்ல ஜவ ஜவா போவாங்க. ஸ்டார்டிங்ல யாராவது கத்துக்குதா ரொம்ப நாளாச்சு. ட்ரோல் நாக் அவுட். ட்ரோல் ஆறமா இல்ல ஒண்ணு பஸ் இல்ல. இந்த டிராப் எனக்கு தெரிஞ்சு இந்த டிராப் ட்ரோல் வசம் தான். டிபிஎஸ் வசம் சென்டர்ல இருந்து எனக்கு தோணுது. அதனால தான் நான் அந்த ஏரியா கூட எடுத்துட்டேன். நம்ம கேப்டன் டீம் 10 போடுறா 10 கில் அதுக்குள்ளடா. ஆமா இவனுங்க ட்ரையோட்ஸ் டீம். ஆமா காமிச்சிட்டு இருக்கானுங்க. லியோ ஒரு 4 கில் கூடு 11 கில். பக்கத்துல டிபிஎஸ் காரன் இருக்கான். ஹைப்பர் சார் மட்டும் 3 கில். போட்டு ஜேபிடிஎஸ் தூக்கி ஏறிட்டு இருக்கான் 3 கில்லோட. முன்னாடியே 3 டீம் அடிச்சுக்குமா. ஜேபிடிஎஸ் பிபிடிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மேல கீழ சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி ஆடிட்டு இருக்காங்க. ஓ சாரி எஸ்என்ஜிடிஎஸ். ஓ சாய் நான் கோச்சையப்பட்டார். ஈசா காலிலும் டாம் மட்டும்தான் இருக்கான். பிடிஎஸ்ஆல ஸ்டார்டிங்ல கில் வரல. பொறுமையா இருந்துட்டு ஸ்பாயிலர் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாகணும். டாம் மட்டும் தாண்டா. அப்போ சாய் 20k வின் பண்ண கூடாதா? அதுக்கு பதில் உனக்கே தெரியும் தல. அவங்க டீமோட முக்கியமான பிளேயர் வேலு பிடிஎஸ் டிசிப்ளின் இல்லாம வராதனால அவங்க தோக்குறாங்களே ஒழிய வேற எதுனாலும் தோக்கல. அவங்க டீம் 4 பேர் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் கொடுத்து வச்சிருக்கேன். கோஸ்ட், சாய், ஈஸ்வா, டாம் அப்படின்னு. சோ அதுக்கு பதில் உனக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யூ நோ தி ஆன்சர். டாம் 1 HP ல இருக்கான். எம்பிடிஎஸ் ஒரு பக்கத்துல ஏறிட்டு இருக்காங்க ஒரு கில்லுக்காக. சர்வேல டாமா ரெண்டு பேரும் யார் அடிப்பாங்க? டாம பார்த்தாலே போதும் பரலோகத்துக்கு போயிடுவான். அந்த நிலைமையில இருக்கான் டாம். ஸ்டார்டிங்ல பிடிச்சு விடுவாங்க. இங்க டிபிடிஎஸ் பக்கத்துல நேடு போட்டு அடிச்சு எவ்வளவு கில் எடுக்க முடியுமா பார்த்துட்டு இருக்காங்க. இஷான் அகபர ஜேபிடிஎஸ் கார முடியாமல. ஆமா ஜேபிடிஎஸ் 6 கில். ஜேபிடிஎஸ் 6 கில் போட்டு மெடிசன் முடியலாம். அந்த பக்கம் மட்டன் பேர் பேஸ் மதன் ப்ரோ லைவ் வேலை ரைட் ப்ரோ. Thank you so much for the super chat bro. Thank you so much for the love and support. MBTS. ஓ இஷான் மேல போறா. ஐயோ இஷான் ஒரு நாக்கா. மறுபடியும் ஒரு நாக்கு. ஓடு. ஐயோ தின்னு நாக்கு. இன்னும் ட்ரோல் மட்டும் தான் இருக்கா. ட்ரையோட்ஸ்ல ஹைப்பர் சார் பாரு 6 கில். ஹைப்பர் சார் 6 கில். எது வந்து அவங்களுக்கு மைனஸா இருந்துச்சோ அதுவே இப்ப பிளஸ் ஆயி போச்சு. ஈவென்ட் தன் கட்டுப்பாடுகள் வச்சிருப்பான் ஹைப்பர் சார். அருமையான விளையாட்டு இருக்கான். ஐயோ இப்போதைக்கு இஷான் மட்டும் தான் 4 கில்லோட இன்னும் சர்வே பண்ணிட்டு இருக்கான். ஜோனுக்குள்ள வேற போய் அவன ஒரு பக்கத்துல ஜோன் வேற வந்துட்டு இருக்கு. ஜேபிடிஎஸ் காரன் இஷான் 4 கில். ஆமா இஷான் 4 பங்கோஜி அப்படிங்கறாங்க. இதுல பிரச்சனையதுல ஆரம்பத்துல இருந்து அரசல் புரசல் தான் பாத்துக்கிட்டே இருக்கலாம். ரெஸ்டே கிடைக்காது गाइस. எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தா டக்கு 8 கில் எடுத்துறாங்க. ஆமா இஷான் போயிட்டு இருக்கான். தனியா 1v2 பண்ணுவானா இஷான். சாட் ஃபார் ரியா போயிட்டு இருக்கான் bro. அது காசு இருக்கப்போ என்னால ரிஸ்க் எடுக்க முடியல. அது ஒண்ணுதான் வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு ஏதாவது நினைச்சிட்டாங்க. நேத்து ஒரு டிராஃபி பேர போயிடுச்சு. அது நான் கடைசி நேரத்துல வந்து உசுப்பேத்தி விட்டேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே உசுப்பேத்தலாம் முடிவு பண்ணிட்டேன். சினர்ஜி வேற இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்பதான் விளையாடவும் செய்யறாங்க. அது நம்ம விளையாட்டோம் பார்க்கலாம். 2 பலமா இந்த டீம் இருந்தா சரிப்பட்டு வரும். இல்லைன்னா வேற வேலையாகாது. அது இல்லாம பெண்கள் டீம் ஆண்கள் டீம்ல கலக்கிறதுல அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பார்ப்போம். அது கூட இன்னைக்கு ஒரு முடிவு கொஞ்சம் எடுத்தேன். பட் ஆனால் மறுபடியும் பின்வாங்கிட்டேன். அந்த முடிவுல இருந்து சம்திங் இதாகுமோ அப்படின்னு. காசு இல்லாத டிராபில நான் ட்ரை பண்றேன் கைஸ். அடுத்து ட்ரை. இஷானோட நேடி கரெக்டாகுதா. இஷான் எகிர்றான் ஒரு பக்கத்துல. ரெட்ரோ பிளேஸ் கிறுக்கா முறுக்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஹீலிங்ஸ் இங்கேயே செலவு பண்ணிட்டானா. ஸ்டாப் how many days bro? 2 நாள் bro. 2 days. இறங்குறாங்க மாத்தி ஆடிட்டு இருக்காங்க. ரெட்ரோ இன்னும் 1 கில் கூட இல்ல. ஆனா இஷா 4 கில்லோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்க ரித்திக் ஒரு 3 கில். 3 பேர்ல யார் வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட்ட கிளியர் பண்ண போகுதுன்னு தெரியல. ரெட்ரோ வந்து ட்ரையோட்ஸ் நீ
இது யாரு ரித்திக் வந்து ட்ரை அவுட் பண்ணி பின்னாடி பெட்டெக்ஸ்ல ஒரு ஷாட் பெட்டெக்ஸ் ஷாட் ரிஷான் இஷான் ஆமா இஷான் இஷானா ஜேபிடி சா ட்ரை அவுட் டீமா ஓ தாவரையில்தான் இட்ஸ் ட்ரை அவுட் டீம் ரெட்ரோ ப்ளீஸ் தானோடைய ரெண்டே கில் தான் எடுத்துறான் அஹாலா மரணம் இப்ப ஐஎஸ் கில் யாரு இப்ப ஐஎஸ் கில் எந்த டீம்னு தோ எஸ்ஏபிடிஎஸ் ரெண்டே கில் தான் எடுத்துருக்கு இந்த பக்கம் யாரு ஹைப்பர் சான் 10 கில் டிபிடிஎஸ் 10 கில் 11 கில் ஓட டிபிடிஎஸ் கார ஓடங்கறான் டிபிடிஎஸ் கார போட்டு போறாங்க ஐயோ தின்னோ மட்டும் தான் இருக்கான் ஐயோ தாவரையில்தான் டிபிடிஎஸ் மரணம் அடைந்தது 15 கில் ட்ரை அவுட் டீம் 15 கில் ஐயோ கேப்டன் டீம் 25000 தட்டி தூக்குறாங்களா guys தவறு இழக்கிறாங்க வந்தவரே ரெண்டா மூணா லியோ வைட்டி மட்டும்தான் ஆகிறான் லியோ வைட்டி அகால மரணம் அடைந்தால் வீணா போயிடும் அகால மரணமா 15 அகால மரணமா போறான் ஐயோ என்னென்ன பண்றான் சுடுறத தவிர என்னென்ன பண்றான் ஐயோ முடிக்கப்பட்டது அவ்வளவுதான் ஃபினிஷிங் வரலை என்னடா இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் தி மேஜர் ரோல் गाइस ஐயோ சுடுறத தவிர எல்லாமே பண்ணான்டா அவன் பாத்தியா பீக் பண்ணா இன்னும் பண்ணா சுடுறத தவிர எல்லாமே பண்ணான்தல எம்பிடஸ் 10 கில்ல எம்பிடஸ் 11 கில்ல எம்பிடஸ் 11 கில்ல நோக்கி துரத்தி அடிக்கிறாங்க டிராகன்டா 12 கில்ல ஒரே ஒருத்தன் ஸ்டார் கிஸ் மட்டும் இருக்கான் எம்எஸ்பி மட்டும் இருக்கான் 12 கில்ல ஓ 12 கில்ல 13 கில்ல ஓடு எம்பிடஸ் ஆன் ஃபயர் நேத்து ஒரு 25000 இன்னைக்கு ஒரு 20000 ரெண்டே நாள் 50000 ஆட்டை போட்டுருவாங்களா அந்த ஃபயர் 50000 ரெண்டே நாள் 50000மா லெட்ஸ் சீ गाइस துட்டு இருக்கானே பம்புல வந்து ராபர்ட் அடிச்சுக்க இன்னும் ரெண்டு பேர் ஜேபிடிஎஸ் இல்ல மாஸ் காட்டுவாங்களே ஜேபிடிஎஸ் வேலைய காட்ட போறானோ ஜேபிடிஎஸ் டொட்டோட வார் நாயகனா பார் பாப்பா பண்ண முடியுமா பாத்துட்டு இருக்கா தன்னுடைய வித்தியெல்லாம் இறக்கிட்டு இருக்கா இதுதான் சாக்கு சொல்லிட்டு இஷானே மரணம் முதல் மேட்ச் அவங்களுக்கான மேட்ச் கிடையாது முதல் மேட்ச் இப்போதைக்கு யார் ஐஎஸ் கில்ல இன்னும் எஸ்டிஆர் டிராஃபி என்னன்னா எம்பிடிஎஸ் தான் 13 கில் வச்சிருக்கு எஸ்டிஆர் 4 பேர் ஜோர்டன் எஸ்டிஆர் மாஃபியா கிறிஸ்டோப் எல்லாம் வச்சுக்கிறாங்க ஆனா ஒண்ணு வேலையாவல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபைட்னா அது இதான்டா யார காட்டுறது என்ன பண்றது அதுக்குள்ள ஒரு மேட்சே முடிய போகுது ஃபைட் டீம் 7 ஃபைட் அதுக்குள்ள என்ன நடந்து எனக்கு தெரியல டீம் 7 ஃபைட் எடுத்துட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் ஆல்ரெடி டீம் 7ல ரெண்டு பேர் காலியா 1 HP போடு பின்னாடி வந்து கில்லுக்காக எல்லாரும் மாறிட்டு இருக்காங்க கில்லுக்காக வந்துட்டு இருக்காங்க போடு காட் போட்டு ஏவி சுத்தி ஆடிட்டு இருக்கான் 6 கில்லு தான் ஓ வெரியாங்க நேத்து அந்த டிராஃபிய பாத்துட்டு இன்னைக்கு இந்த டிராஃபி பாக்குறது எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடா ஒரு மாதிரி கிர்கா ஆடிட்டு ப்ரோ ஒரு ஸ்லோ மோட் ஆஃப் பண்ண மாட்டாங்க ஸ்லோ மோட் ஆஃப் பண்ணா ஒரே ஒருத்தர் ஸ்பாம் பண்ணிட்டே இருப்பாங்க ஸ்லோ மோட் ஆஃப் பண்ண மாட்டாங்க எந்த யூடியூபர் பண்ண மாட்டாங்க ஒருத்தர் 10 செகண்டுக்கு ஒரு மெசேஜ் தான் அலோடு அடுத்தவங்களோட மெசேஜ் படிக்கணும்ல ஒருத்தரே ஸ்பாம் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரே மெசேஜ் கட் பண்ண முடியாது ஸ்லோ மோட்ன்றது 5 வருஷமா இருக்குது மாத்த மாட்டோம் அவ்வளவுதான் அகால மரணம் அடைந்தது முடிச்சிட்டாங்க ஜியூ சரி அகால மரணம் அடைந்தது கிசா தாண்டா போய் ரைவல்டிடா கிசா தேடி போய் அடிச்சிருக்கான்டா என்னைவா வேணான்ற உன்னை உருத்தேக்காம அழிக்கிறேன்டா வெளியே ஜா அப்படின்ட்டான்டா ஜியூஸை அடிச்சு வெளியே அனுப்பிட்டான் ப்ரோ அடித்து வெளியே அனுப்பப்பட்டது என்னோட அடியில இருந்து என்னையே தூக்குறியா என்ன சொல்லு சர்வேல் போட்டு பிரிக்கிறான் 14 கில்ல
14 கில்லு. சாய் டிடிஏ மகால மரணம். சாய் டிடிஏ மகால மரணம். ராக்கி மட்டும் தான் இருக்கான். ராக்கி பாயா மூக்கி பாயா. ராக்கி பாயா மூக்கி பாயா. 13 கில் வேற. ஓடு ராக்கி பாய். ராக்கி பாய் உள்ள சென்று கொண்டிருக்கார். ராக்கி பாய் உள்ள மறுபடியும் ஒரு நாக்கு. ராக்கி பாய் மட்டும் தான் இருக்கான். ராக்கி பாய். ராக்கி பாய் முடிக்கிற மாதிரி. ராக்கி பாய் ஒரு அழுத்தி விட்டான். ராக்கி பாயா இல்ல மூக்கி பாயா? இவர் கேஜிஎஃப் ராக்கி பாயா? பாப்போம். எம்பிடிஎஸ் மேல ஏறு. எம்பிடிஎஸ் 3 பேரு. ஐயோ என்ன இப்படி விளையாடுறாங்க எம்பிடிஎஸ்? ரெண்டே பேர் தான். எம்எஸ் அகல வர மாட்டேங்கிறார். இப்போ ரெண்டே பேர் தான் இருக்காங்க. எம்பிடிஎஸ் 14 கில். 3 பேரு 14 பேரு. ஐயோ நேத்து நடந்த மேட்ச்க்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கைஸ். ஏறி அந்த ஒருத்தனை அடிச்சு விடுறதுக்காக ஏறாங்க. முடிச்சே விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏம்பர் முடிச்சான். முடிச்சான் 12 கில்லோட இருக்கு. ஆனா 4 பேர் 4 பேர் அலைவா இருக்காங்க. அவ்வளவுதான். எஸ்ஆர்பி சொன்ன மாதிரி தான் பண்ணிடுவாங்களா? எஸ்ஆர்பி சென்டர் ஜோன். எஸ்ஆர்பி சென்டர் ஜோனை ஹோல்ட் பண்ணாவே போதும். சென்டர் ஜோனை ஹோல்ட் பண்ணாவே அவங்களுக்கு வந்துரும். அந்த பக்கம் ஐயோ இங்க பாரு 13 கில். எஸ்ஏபி சாய ஐயோ மகால மரணம். ஈஸ்வா கேமிங் மட்டும் தான் இருக்கான். டீம் மெயின் ஈஸ்வா ஒரு பக்கத்துல இருக்கான். சுத்தி மாட்டிட்டான்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் ஜோன். ரிவைவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அடிச்சுதான் ஆகணும். வேற வழியே இல்ல. சோலோ தவள வெட்டிக்கிட்டு வந்து ஒரு ஸ்ப்ரே. இந்த பக்கத்துல இங்க ஒரு டீம் அங்க ஒரு டீம் எல்லா பக்கத்துலயும் சுத்த போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன் கைஸ். வேலு பிடிஎஸ் ஆல இந்த மேட்ச் ஒண்ணும் பண்ண முடியல நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் வேலு வந்தாதான் இவங்க ஒரு எழுச்சி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாவணும். 4 மேனா வேலு வரானே தெரியலையே சொல்லி பார்த்தாவணும். இன்னும் 8 டீம் இருக்கு. ஈஸ்வா ஹால மரணம். ஹால மரணம் தான் ஈஸ்வா கைஸ். பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பொசிஷன். சென்டர் ஜோனை பிடிச்சி பாரு எஸ்ஆர்பி சென்டர் புடிச்சாங்க. மேபி அவங்க சென்டர் புடிச்சாங்க. பாருங்க ஷேரன தூக்குறாங்க. 14 கில். ஸ்ப்ரே போட்டுட்டு இருக்காங்க. எஸ்டிஆர் M7 போட்டு மாபியா 6 கில். மாபியா 6 கில். 1 HP. என்னடா சுட மாட்டேங்கிறான்டா. மாஃபியா சுட மாட்டேங்கிறான். மாஃபியா தவறில்லைக்கிறான். மாஃபியா தவறில்லைக்கிறான். மாஃபியா சுடல. மாஃபியா ஒரு மிகப்பெரிய தவறு எடுத்தான். இட்ஸ் சேம் சைடு போடா. மாஃபியா வேணும்னு சொல்லலையா? மாஃபியா வேணும்னு சுட முட்டானா? 16 கில். 17 கில். போடு 17 எஸ்டிஆர் 17. எஸ்ஆர் வீடியோஸ் ஸ்டீவ்ரோ வீடியோஸ். ஸ்டீவ்ரோ குடிச்சு விட்டு டான்ஸ் ஆடுவார் இப்போ. ஜோனன தூக்கி ஆவணும். ஜோன குடிச்சிட்டு இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க. லாஸ்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஆர் டீம் 12 கில். பாவலதான் ஓப்பன்ல இருந்தாலே பொட்டி தான். எல்லா இடத்துல வந்து ஸ்ப்ரே வந்துட்டு இருக்கு. ஒரே ஒருத்தன் டிஎன்ஆர் டீம்ல ஒரே ஒருத்தன் எடுத்துட்டு பொறுமையா இருக்காங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் எஸ்ஆர்பிடிஎஸ்க்கு தான் டின்னர் கை கூடி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் 20 கில் டார்கெட் செட் பண்ணுவாங்களா? இன்னும் எத்தனை பேர்? 6 பேர் 7 பேர் இருக்காங்க. 23 செட் பண்ணலாமே. தெரியல. ஒரு பக்கத்துல ரவுடிக்கு நேடா போட்டுட்டு இருக்காங்க. ஃபிளாஷ் 2 கில். 23 செட் பண்ணலாம்டா. 23 செட் பண்ணலாம். 23 செட் பண்ணலாம். அதுதான் 23 செட் பண்ணலாம். இந்தவன் பாரு. என்னடா எஸ்டிஆர் தெரியும் ஒரு தானே தலைவன் போட்டு பிடிக்கிறான். தவறு இழைக்கிறாங்க. ஒரே கால்ல 3 பேர் போறாங்க. தவறு இழைக்கிறாங்களா? தவறு இழைக்கப்படுகிறதா? ஃபிளாஷ் ஹையர் ரவுண்ட். தவறு இழைக்கிறான். ஒரே கால்ல 3 பேர் தவறு இழைக்கிறாங்க. தவறு இழைக்கப்படுகிறது. ஜோர்டன் மட்டும் தான் இருக்கு. தவறு இழைக்கிறான். மறுபடியும் கையில ஜோர்டன் தெரியுறான். ஜோர்டன் தெரிஞ்சுமே நேட் போட்டுட்டு இருக்கான். அவ்வளவுதான். எஸ்ஆர்பிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வச்சது. மிகப்பெரிய ஜோர்டன் கிளட்ச் மாஸ்டர் ஜோர்டன் மீண்டு வருவானா? கிளட்ச் மாஸ்டர் ஜோர்டன் திண்டு வருவானா? அவ்வளவுதான். முடிச்சே விட்டாங்க. ஐயோ நான் இது பாக்கலடா. பார்த்ததுக்குள்ள எவ்வளவு கில் பாரு சொல்லு. 9 கில். ஃபிளாஷ் 6 கில். ஃபெர்டின் 0 கில். ரைஸ்